செல்வன் 1954 இந்த கதையை எழுதி முடிக்கிறாரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதங்கள்ல அவர் உயிரிழந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா 1955 இது ஒரு புத்தகமா வெளியாகுது. ஆனா இது ஒரு மேகசின்ல தொடர்கதையா வந்துட்டு இருக்கும் போதே இதுக்கு அப்படி ஒரு வரவேற்பு. வாரம் வாரம் இது ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் அந்த புத்தகத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பத்திரிக்கையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா வாசல்லே படிச்சுட்டு தான் உள்ளே எடுத்துட்டு போவாங்களாம். ஏன்னா வீட்டில் இருக்க அத்தனை பேருமே அந்த கதையை படிக்கிறதுக்காக காத்திருப்பாங்க. ஸோ வந்த உடனே முதல் ஆள் அது யார் கை கிடைக்குதோ அவங்க அங்கேயே கிடைச்ச இடத்துல படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே போவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டம் கூட்டமா மக்கள் இந்த பத்திரிகையை வாங்கி படிச்சுட்டு தான் அவங்க நாளையே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த தொடருக்கு அப்படி ஒரு வரவேற்பு. இவ்வளவு ஏன் இது முதல் முறையா ரிலீஸ் ஆகும்போது இப்படி ஒரு வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கிறது சூப்பர் தான். ஆனா 2012 மறுபடியும் கல்கி மேகசின்ல இதே பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி இந்த வார இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது. மறுபடியும் பொன்னியின் செல்வனுடைய இந்த கதைக்காகவே கல்கி மேகசினுடைய சேல்ஸ் பிச்சுக்குது. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வெறும் கிருஷ்ணமூர்த்தியாக இருந்தபோது அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவர் அந்த நம்ம இண்டிபெண்டன்ஸ் டைம் இல்லையா, அப்போ ஒரு சில காலம் சிறையில் காலம் கழிக்கிறாரு. அந்த நேரத்தில் சிறையில் சதாசிவம் அப்படிங்கிற ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவரும் ஒரு விடுதலை போராட்ட வீரர் தான். ஸோ அவரை பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற ஆசை அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு ஆசை, அங்கே நம்மளோட பொலிட்டிக்கல் வியூஸை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் இந்த ஆசையை வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறாங்க. சதாசிவம் அவர்கள் யாரு அப்படின்னா அவருடைய 2வது மனைவி MS சுப்புலட்சுமி அம்மா. MS சுப்புலட்சுமி அம்மா அவருடைய பொலிட்டிக்கல் வியூஸ்க்காகவே அவரை திருமணம் பண்றாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பாடகியா தமிழ் சினிமால வலம் வராங்க. அதுவும் தவிர இப்போ சதாசிவம் ஐயாவுக்கு இருக்கிற ஒரு ஆசை என்ன அப்படின்னா இந்த கல்கி மாதிரியான ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும். அப்போ கல்கி கிடையாது, இந்த பத்திரிகைக்கு தான் கல்கின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு போதிய காசு இல்லை அப்படிங்கிறதுனால MS அம்மா ஒரு பாடகியா இருந்தாலும் ஒரு படத்துல நடிகையா நடிச்சு அதுல வர காசை இந்த பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்காக கொடுத்து உதவுறாங்க. இப்படி சதாசிவம் ஐயாவும் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் ஒன்று சேர்ந்து ஆரம்பிக்கிற அந்த கல்கி மேகசின்ல தான் நிறைய பொலிட்டிக்கலான ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்தில் தான் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த தொடர்கதையை எழுத ஆரம்பிக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த கதை எழுதும்போது கல்கி அவர்களுக்கு இருந்த ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் என்ன அப்படின்னா, இந்த கதை ஒரு வார இதழில் வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு அந்த எபிசோடோட முடிவுலையும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சு எழுதியிருப்பார். இப்போ வரைக்கும் பொன்னியின் செல்வனை நம்ம பாராட்டுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அப்படியே அந்த புக்கை எடுத்து படித்தா போதுமே ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பொன்னியின் செல்வனை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் யாராவது ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் அண்ட் இதை ஒரு நாடகமா இல்லை ஒரு வார இதழா இல்லை ஒரு ஆடியோ புக்கா இல்லை இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு கதையா இல்லை இப்போ அடுத்ததா ஃபைனலி ஒரு திரைப்படமாக ரிலீஸ் ஆகிற வரைக்குமே இந்த புக்குக்கான அந்த ஒரு ரிசப்ஷன் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த பொன்னியின் செல்வன் பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லை கல்கி அவர்கள் பற்றி பேசணும் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு பேச போகிறோம். பட் இன்னைக்கு பொன்னியின் செல்வன் இந்த கதை அதோடைய ஒரு சின்னதா ஒரு குட்டியா சொல்லணும் அப்படின்னா அது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற கதை சுருக்கம். அதுக்கப்புறம் இதில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. இந்த கேரக்டர்ஸ் பற்றின நிறைய வீடியோஸ் நீங்கள் யூடியூப்ல பார்த்துருக்கலாம், இல்லை நீங்கள் விக்கிபீடியாவில் தேடினாலும் கிடைக்கும். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த கதாபாத்திரங்களுடைய ரோல் என்ன இந்த கதையில் அப்படிங்கிறதும் அவங்க ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் காலேஜ் டேஸ் படிக்கும்போது இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த புக்கை படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆனதுனால மறுபடியும் படமாக வருதுன்னு எல்லாரும் ஹைப் கிரியேட் பண்ணும்போது ஆஹா ஐயோ நம்ம நிறைய விஷயங்கள் மறந்துட்டோமே அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கும்போது நான் இது ஒரு ஆடியோ புக்காக தான் கேட்டு முடித்தேன். ஸோ குக்கு எஃப்எம்ல பொன்னியின் செல்வன் பற்றின தனித்தனி கதாபாத்திரங்கள் பற்றியும் ஒரு புக் மாதிரி இருக்குது. இல்லைனா பொன்னியின் செல்வனில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா இதில் இருக்க முக்கியமான பெண் கதாபாத்திரங்கள் நந்தினி, அப்புறம் குந்தவை, அதுக்கப்புறம் செம்பியன் மாதேவி, வானதி, மந்தாகினி, இவங்கெல்லாம் யாரு, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஒவ்வொருத்தங்களுடைய கேரக்டர்ஸை எப்படி கல்கி அவர்கள் உருவாக்கியிருக்காரு. ஏன்னா இதில் இருக்க எல்லாருமே, அதாவது இந்த கதை படித்தவங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்க உண்மை என்ன அப்படின்னா இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே உண்மை கிடையாது. முக்கியமாக நந்தினி, மந்தாகினி, அப்புறம் பூங்குழலி, சொல்லப்போனால் ஐஸ்வர்யாங்கிற 2 கேரக்டருமே, ஐஸ்வர்யா ராயும் சரி ஐஸ்வர்யா லட்சுமியும் சரி, இவங்க 2 பேருமே கல்கியோட கற்பனையில் உருவாகிய கதாபாத்திரங்கள் தான். ஸோ இந்த கதாபாத்திரங்கள் பற்றின முழுக்க முழுக்க குட்டி குட்டியான விஷயங்கள், பெரிய பெரிய ட்விஸ்ட், அவங்களுடைய ரோல், மற்றவங்களோட அவங்களுடைய தொடர்பு என்ன, ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், இது எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே வந்து நிறைய ஒலி வடிவத்தில் நீங்க கேட்கறதுக்கு குக்கு எஃப்எம்ல வந்து 2-3 புக்ஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் கேட்டீங்கனாலே பொன்னியின் செல்வனை இன் அண்ட் அவுட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பொன்னியின் செல்வன் 5 பாகங்களா இருக்கு. கண்டிப்பா வந்து அத்தனையும் படிக்கிறதுக்கு எனக்கு இப்போ டைம் பத்தல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இத வந்து நீங்க ஒலி வடிவமா, இல்ல வந்து கதை சுருக்கமா, இல்ல முன்னாடியே சொன்ன மாதிரி கதாபாத்திரங்கள் பத்தி விவரங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு குக்கு எஃப்எம்ல நிறைய ஆடியோ புக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இத நீங்க வந்து வருஷம் ஃபுல்லா கேட்கறதுக்கு வெறும் ரூ. 399 தான். புத்தக விலைய விட ரொம்பவே கம்மி. ஆனா அதிலயும் இத பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு முதல் 250 நபர்களுக்கு வெறும் ரூ. 199க்கு நீங்க வருஷம் ஃபுல்லா இத கேட்டு ரசிக்கலாம். ஏன்னா ஆனந்தி 50 அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃபர்ல, அதாவது ₹199க்கு நீங்க குக்கு எஃப்எம்ல இருக்கிற கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள கேட்டு ரசிக்கலாம். நம்ம இந்தியால தயாரான இந்த குக்கு எஃப்எம் ஆப்ல நம்ம தமிழகத்தை பத்தி, திராவிடத்தை பத்தி, நம்மளோட மொழியை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மறுபடியும் கதைக்கு செல்வோம். சுந்தர சோழர் சோழ அரசரா இருக்காரு. அவருக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. முதல் குழந்தை ஆதித்த கரிகாலன், 2வது குந்தவை, 3வது அருள்மொழிவர்மன். ஸோ இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இவர் ஆட்சியில இருக்கும்போது இப்போ இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது. ஆக்சுவலா இவர் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னு பார்த்தா, இவருடைய மூத்த அண்ணன் அவர் தான் வந்து முதல்ல ஆட்சியில இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா 2வது ஒரு அண்ணன் இருப்பாரு. அந்த அண்ணன் வந்து ஆட்சியில இருந்து அதுக்கப்புறம் இறந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த அண்ணனுக்கு ஒரு மகன் இருப்பாங்க. அவங்க தான் ஆட்சிக்கு வரணும். ஆனா அந்த குழந்தை 2 வயசு தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலையும் 3வது பையனான சுந்தர சோழர் ஆட்சிக்கு வராரு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இப்ப அந்த 2 வயசு குழந்தை இருக்காரு இல்லையா, அந்த குழந்தையும் பெரிய குழந்தையா ஆறியாச்சு. அதாவது சுந்தர சோழருக்கு அப்புறமா அவர் அரசனையில ஏறுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. அவரை விட ஆதித்த கரிகாலன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஆசைப்படுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மதுராந்தகனுடைய தாயார் அவங்க சின்ன வயசுல இருந்து என்ன சொல்றாங்க, நீங்க அரசவணைக்கெல்லாம் வர வேணாம், நீ வந்து ஒரு சிவபக்தனாவே இருன்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமா ஒரு பக்திமானா வளர்த்திட்டே இருக்காங்க. இப்படி பக்திமானா வளர்ற அந்த ஒரு மதுராந்தகன் திடீர்னு ஒரு பாயிண்ட்ல வந்து அரசனையில உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சோழர்களுக்கு எதிரான பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல கூட்டத்துல இருக்கிற ஒருத்தங்க சோழ டைனாஸ்டியை வந்து அழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதற்காக பாண்டிய மன்னன்ல இருந்து ஒருத்தங்களான நந்தினி அப்படிங்கிறவங்க இங்க சோழால பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிற சுந்தர சோழருக்கு அடுத்தபடியான பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கிற பெரிய பழுவேட்டரையரை கல்யாணம் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெரிய பழுவேட்டரையர் மூலமா நீங்க ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஒருவேளை மதுராந்தகன் ஆட்சிக்கு வந்தா நீங்க சொல்றபடி இவங்க எல்லாருமே கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஆசையை கிளப்பி விட்டுறாங்க. இப்ப என்னன்னா, அரசனையில சுந்தர சோழருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி தான் கதையாவே உருவாகுது. ஆனா இதை விட இந்த கதையில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆதித்த கரிகாலன் நிறைய போர்களை வந்து வென்றிருக்காரு. கண்டிப்பா அவர் அரசனையில வந்து உட்கார்றதுக்கு ஒரு தகுதியான ஆள் தான் அப்படின்னாலுமே அவர் இங்க உட்காரக்கூடாது, அவர் அரசரா ஆகக்கூடாது அப்படிங்கிறதா இந்த பெரிய சூழ்ச்சி நடக்கிறதுனால இந்த அரசவையில யார் உட்கார்வா அப்படிங்கிறது கதை ஒரு பக்கமா நகருது. இன்னொரு பக்கம் ஆதித்த கரிகாலனையும் சுந்தர சோழரையும் அருள்மொழிவர்மனை, அதாவது சோழா டைனாஸ்டியை அழியணும்னு ஆசைப்படுற பாண்டியர்கள் அவங்க எல்லாரும் இவங்க 3 பேருமே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல சுந்தர சோழரும் அருள்மொழிவர்மனும் தப்பிச்சிடுறாங்க. ஆதித்த கரிகாலன் மட்டும் கொல்லப்படுறார். ஆனா ஆதித்த கரிகாலனை உண்மையா கொன்னது யாரு அப்படிங்கிறது இந்த கதையில ஒரு பெரிய மிஸ்டரியா தான் இருக்கும். ஆனா இது கதையில மட்டும் இல்ல, நிஜத்திலையுமே இப்போ வரைக்கும் ஆதித்த கரிகாலரை யாரு கொன்னாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒண்ணு, ஆதித்த கரிகாலருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது இவங்க சொன்ன மாதிரி இந்த உத்தம சோழன், அதாவது சுந்தர சோழருடைய அண்ணனுடைய மகன். அவர் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக மத்தவங்களோட சேர்ந்து ஆதித்த கரிகாலரை கொன்னாரா? தெரியாது. அதுக்கு அடுத்தபடியா குந்தவையும் அருள்மொழிவர்மனும் பயங்கர க்ளோஸ். அருள்மொழிவர்மன் குந்தவை என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு அரசர். ஸோ அப்படி இருக்க அருள்மொழிவர்மன் தான் அரசவையில் வந்து உட்காரணும் அப்படிங்கிற அந்த ஆசைக்காக இவங்க 2 பேருமே சேர்ந்து அண்ணனை கொன்னாங்களா? தெரியாது. இப்ப வரைக்கும் மறைமுகமா இருக்கிற இந்த ஒரு மிஸ்டரிய வந்து பயங்கரமா கல்கி அவர்கள் வந்து பயன்படுத்தி இதை ஒரு கதை களமா வச்சு நிறைய கதாபாத்திரங்களை உருவாக்கி இந்த கதையை எழுதியிருக்காரு. கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வன் வந்து வந்தியத்தேவன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மூலமா தான் நகருது. எனக்கு இதை படிக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, கல்கி அவர்களுக்கு இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, முதல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிற ஒரு மன்னன், அரசவையில உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு மன்னன், அவர் இறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஏன் கல்வெட்டுகள்ல இல்ல, எந்த ஒரு ஹிஸ்டரியிலுமே பதியப்படாத ஒரு 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 மிஸ்ட்ரியாவே இருக்கே அப்படிங்கிறது அவருக்கு பயங்கர கியூரியஸா இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக பல கதாபாத்திரங்களை உருவாக்குறாரு. ஏன்னா நந்தினி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் கிடையவே கிடையாது. பட் இப்போ நம்ம வந்து பொன்னியின் செல்வனோட ட்ரெய்லர் பார்த்தாலும் இல்ல பொன்னியின் செல்வன் கதை படிச்சாலும் நந்தினி அப்படிங்கிற அந்த ஒரு 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 கேரக்டர்னால பயங்கரமா மேட் ஆகி கிரேசி ஆகி அந்த ஒரு லவ், அது ஒன் சைட் லவ், அது ஒரு மாதிரி டாக்ஸிக்கான ஒரு லவ், அதனால வந்து அவர் ஒரு மாதிரி கிரேசியா
இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆதித்த கரிகாலன் உண்மையாலேயே எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தா வந்தியத்தேவன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு ஒரு புக்கோட பேர் வச்சு அது வந்து ராஜராஜ சோழனை தான் வந்து போற்றி இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அதுல ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸோட இருக்கிறது வந்தியத்தேவன் அப்படிங்கிற அந்த கேரக்டர். வந்தியத்தேவன் அப்படிங்கிறவர் பத்தி ஹிஸ்டரியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 2 கல்வெட்டு தான் இருக்கு. இத்தனைக்கும் அந்த கல்வெட்டுகள் என்ன இருக்கு அப்படின்னா குந்தவை அப்படிங்கிற இந்த சோழா பிரின்சஸை கல்யாணம் பண்ணினார் வந்தியத்தேவன் அப்படின்னு இருக்கு. அதை தவிர பெரிய ஒரு விஷயம் அவரை பத்தி இல்லவே இல்லை. இத்தனைக்கும் வந்தியத்தேவனுடைய ஒன் ஆஃப் த வைஃப்ஸ் தான் வந்து குந்தவை. அப்ப அவருக்கு நிறைய மனைவிகளும் இருந்திருக்காங்க. அப்ப பெரிய ஒரு காதல் கதையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனா கல்கி அவர்கள் இது ஒரு பயங்கரமான ஒரு காதல் கதையை உருவாக்கிறார். ஏன்னா இந்த குந்தவை பற்றி அந்த ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா குந்தவை அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபேமிலியை தாண்டி அவங்களுடைய மற்ற எல்லா விஷயத்தையுமே தாண்டி நாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ சோழர்களுடைய ஆட்சி நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க யாரு ராஜாவா இருந்தா சோழா கிங்டம் வந்து வளருமோ அந்த ராஜாவுக்கு கூடவே வந்து சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ப்ராபப்ளி குந்தவைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் ஆதித்த கரிகாலன் வந்து ஒரு போர்ல பயங்கரமா வின் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலும் மக்கள் மத்தியில ஒரு சிறந்த மன்னனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால ராஜராஜ சோழன் ஒருவேளை பயங்கரமான அரசரா வரலாம் அப்படிங்கிறதுக்காக சிறு வயதுல இருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய யுகம் தான். ராஜராஜ சோழனையும் தாண்டி ராஜேந்திர சோழன் வந்து நம்மளுடைய சோழா டைனாஸ்டிய இந்தியாவை தாண்டி விரிவடைய செய்யறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா குந்தவை இருக்காங்க. ஒருவேளை குந்தவை வந்து தன்னுடைய நெருங்கிய தோழியான வானதி இருக்காங்க இல்லையா அவங்கள அருள்மொழிவர்மனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான காரணம் கூட இதுவா இருக்கலாம். ஏன்னா வரக்கூடிய ஃபியூச்சர் குயினான வானதி கூட இவங்க சொல் பேச்ச கம்ப்ளீட்டா கேட்கறதுக்கான ஒரு 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 இடம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காக கூட அது இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். நம்மளும் சின்ன வயசுல இருந்து ஹிஸ்டரி புக்லாம் படிக்க தான் செஞ்சோம். இந்த அசோகர்ல ஆரம்பிச்சோம், நிறைய விஷயங்கள் படிச்சோம், முகலன் பேர் பத்திலாம் படிச்சோம். ஆனா நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சில டிட்பிட்ஸை வச்சு ஒருத்தர் இவ்வளவு பெரிய கதை எழுதியிருக்காரு அப்படின்னா ஒரு செமையான ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா கல்வெட்டுகள்ல கிடைச்ச ஒரு சில விஷயங்களை வச்சு நீலகண்ட சாஸ்திரி அப்படிங்கிறவங்க வந்து அந்த கல்வெட்டுகள்ல என்ன எழுதியிருக்கு சோழா கிங்டம்ல யாரு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோலாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்ல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நம்மளுடைய கல்கி அவர்கள் அவருடைய கற்பனை சக்தியை வச்சு அந்த கதையை உருவாக்கியிருக்காரு. இன்ன வரைக்கும் பொன்னியின் செல்வன் படிச்ச பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பொன்னியின் செல்வன்ல என்னதான் உண்மையும் நிறைய கற்பனையும் கலந்திருக்கு அப்படின்னாலுமே நம்மளோட உண்மையை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நூலா தான் பொன்னியின் செல்வன் இருக்கு. இந்த கதை அவ்வளவு பாப்புலர் ஆகவே நிறைய பேருக்கு சோழர் டைனாஸ்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அதிகமாகுது. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் வந்து சோழ டைனாஸ்டியை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குடவையில் பாலசுப்ரமணியம் அந்த மாதிரி நிறைய பேர் அதுக்கப்புறமா இந்த கதையில வந்ததெல்லாம் எது உண்மை எது போய் இதுல இருக்கிறது இவங்க கண்டுபிடிச்சது எல்லாமே கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கல்கி அவர்கள் இது எழுதும்போது அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அதுக்கு மேல கற்பனை சக்தி யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இதுல உண்மையானது என்ன பொய்யானது என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்த ரிசர்ச் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. 1940கள்ல நம்ம இந்தியால இண்டிபெண்டன்ஸ்க்காக அவ்வளவு போராட்டம். அது முடிக்கும் போது 1954 அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷா நம்ம நாடு வந்து ஒரு ஹோப்புக்காக காத்திருந்த அந்த காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு கதை வருது அப்படிங்கிறதே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஊரை பற்றி நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஹீரோ வந்தியத்தேவன் யாரு நம்ம ஹீரோ நம்மளோட பொன்னியின் செல்வன் யாரு ராஜராஜ சோழன் நம்ம ஆளு அப்படிங்கிற மாதிரி நம்மள ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்க சாதிச்ச விஷயங்கள்ல ஏன்னா அப்போதான் ஆங்கிலேயர்கள் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ஊர் நம்ம மொழி நம்ம இடம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பயங்கரமான பேஷன் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வெளிவந்த இந்த நூல் இப்போ எப்படி பேர் வச்சிருந்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அப்போ பொன்னியின் செல்வன்னு பேர் வச்சதுக்கான காரணம் பொன்னி நதியோட மகன் நம்மளோட செல்வன், அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற இந்த ஆத்தோட செல்வன் நம்மள ஒருத்தன் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு பேர் வச்சதுக்கான ஒரு காரணமும் நம்ம நாட்டு மக்களுக்கு அந்த ஹோப் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல்காக தான். பொன்னியின் செல்வன் இப்போ நம்ம படிக்கும்போது அதுல இருக்க பயங்கர கூஸ்பம்ஸ் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து கல்கி அவர்களுடைய எழுத்து நடை அப்படின்னாலுமே அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி இதுல நிறைய உண்மைகள் இருக்கு அப்படிங்கிறது அதை விட நமக்கு வந்து அது மேல இருக்க ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த 7ஆம் அறிவு வரும்போது போதி தர்மர்னு ஒரு கேரக்டர் வந்தாருங்கிறதுக்கே நம்ம போதி தர்மரை தேடி அதை வந்து கூகுள்லேயே ட்ரெண்ட் பண்ணி விட்டோம். அந்த வருஷம் வந்து அதிகமா தேடின வார்த்தைகள் போதி தர்மரும் ஒருத்தர் அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கினோம். பட் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் வந்து வாழ்ந்ததுக்கான தடயம் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம போற ஊர்கள் எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்குறோம். தஞ்சை பெரிய கோயில்ல பார்க்குறோம், அதுக்கப்புறம் கும்பகோணம், நாகப்பட்டினம், அப்புறம் வந்து அவங்க சொன்ன இந்த பழுவூர் இது எல்லாமே பார்த்தோம்னா நாகப்பட்டினம், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இதுலயே இருக்கிற இந்த இடத்துல நம்ம பார்த்த பொன்னி நதியில காவிரி நதியில இங்கேயே நடந்த கதைகள் அங்க அவங்க கட்டின அந்த ஆர்கிடெக்சர் இப்போ வரைக்கும் பேசக்கூடிய ஒரு விஷயமா
ஆயிருக்கு. இத்தனையும் கண்ல பார்த்துட்டு அதோட கதைய அங்க போய் பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இப்பவே பயங்கர கூஸ் பம்ப்ஸ் தருது அப்படின்னா, 1950கள்ல அப்போதான் வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அந்த டயத்துல எப்படி இருந்திருக்கும். பொன்னியின் செல்வன் இப்போ நீங்க படமா பார்த்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து வார இதழ்ல படிச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு புத்தகமா படிச்சிருந்தாலும் சரி, பொன்னியின் செல்வன் வந்து நமக்கு நம்ம சோழர்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்கு நம்மளுடைய ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு கேட்வே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் சோழர்கள் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பா அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பேசின பல விஷயங்கள் எங்கேருந்து நான் பார்த்தேன், எதுலேருந்து படிச்சேன், யார் சொன்னது அப்படிங்கிறதுக்கான எல்லா இன்ஃபரன்சஸ், அதாவது அந்த வெப்சைட் சோர்ஸ், அதுக்கான லிங்க் எல்லாம் வந்து கீழ இருக்கு. இதையும் தாண்டி ராஜராஜ சோழனை தாண்டி சோழர்கள் பத்தி முழுமையா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேங்க்ஸ் டு பொன்னியின் செல்வன் அப்படின்னு தான் சொல்லணும். பொன்னியின் செல்வன் படம் பார்த்ததுக்கு அப்புறமோ, இல்ல புக் படிச்சதுக்கு அப்புறமோ, இல்ல அது ஒரு ஆடியோ புக்க கேட்டதுக்கு அப்புறமோ, அத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு வரும். ஸோ நான் இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் நிறைய வந்து நான் கீழ அந்த லிங்க்ஸ் குடுத்துருக்கேன். வெப்சைட், அதுக்கப்புறம் வந்து புத்தகங்கள். ஏன்னா வந்து மன்னர் மன்னன் எழுதின ராஜராஜ சோழன் அப்படிங்கிற புக்கு, பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் வந்து ஏர்லி இந்தியன்ஸ்னு ஒரு புக் இருக்கு. ஸோ அந்த புக்லயும் நிறைய இந்தியர்கள் பத்தி, ஆதி இந்தியர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதையும் தாண்டி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதுக்கான லிங்க் எல்லாம் வந்து கீழ இருக்கு. புக்கா இருந்தா நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். லிங்க்கா இருந்தா நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அத படிச்சுக்கலாம். இதே மாதிரி பொன்னியின் செல்வன் பத்தின கதாபாத்திரங்கள் அது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழ இருக்கு. அண்ட் இந்த மாதிரி தமிழ் புக்ஸோ, இங்கிலீஷ் புக்ஸ் இந்த மாதிரி பல புக்ஸ்க்கான ரிவ்யூஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, த புக் ஷோ சேனல்ல 175க்கும் மேற்பட்ட புக் ரிவ்யூஸ்களை நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்ஜே அனந்தி ஆகிய என்ன Facebook, Instagram, Twitterல நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் Facebook, Instagram, Twitterலயும் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் என்கிட்ட ஏதாவது பெருசா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, thebookshow.in அப்படிங்கிற வெப்சைட் போங்க. அங்க நீங்க எல்லா புக்ஸையும் எக்ஸ்ப்ளோரும் பண்ணலாம். எனக்கு நீங்க மெயிலும் பண்ணலாம். இவ்வளவு நேரம் நான் பேசின விஷயங்கள்லாம் வந்து நீங்க எதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, எதுக்கு இந்த மேக்கப்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஆடியோ மட்டும் கேட்கறதுக்கு Spotifyல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் நீங்க எக்ஸ்க்ளூசிவா கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழ இருக்கு. நன்றி, வணக்கம்.